ஜெயிலுக்கு போறேன். ஏப்பா இந்த வல்கர் வாரியர்ஸ் எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் தான். நானே 6 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கே ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப நானும் இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தேர்தலோட விதிமுறைகளை அதை நான் பின்பற்றேன். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டா நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே போர்டை பிடிச்சு நின்னுட்டேன். அதே மாதிரி ஜூலி, எனக்கு சிரிப்பு வருது. சரியா? நீ பண்ணது போராட்டமா இல்ல பஞ்சு மிட்டாய் வியாபாரமா? ஒழுங்கு மாதிரிதான் சொல்லு. அங்க எல்லாரும் உன்னை எதுவுமே கேட்காம சைலண்டா ஏன் போறாங்க தெரியுமா? ஐயோ அந்த புள்ள ஏதோ கிட்னி வியாபாரம் வித்து பொழைச்சிட்டு இருந்துச்சு, ஏதோ இது கத்துக்கு ஏதோ காசு அக்கௌண்ட்ல போடுறாங்க போல இருக்கு, பொழைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப இது 2 வருமானமும் இல்ல. ஏதோ தாத்தாங்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க, அந்த தாத்தாங்களும் இப்ப கூப்பிடுறது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ ஏதோ பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலான்ட்டு நீ பீச்சுக்கு வந்திருக்கேன் உன்னை இறக்கப்பட்டு தான் பாத்துட்டு போறாங்களே தவிர உன்னை யாரும் திட்டணும்னு நினைக்கல. இன்னொரு விஷயம் கேளு ஜூலி, அங்க பீச்ல நீ போயிருக்கல, இப்ப போனல, எத்தனை நாய்ங்க படுத்துட்டு இருக்கோம் தெரியுமா காத்தோட்டத்துக்கு? நாங்களாம் எப்பயாவது பீச்சுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவோம். இப்ப என் தம்பி கூட ஒருத்தன் லேட்டஸ்டா வீடியோ போட்டிருக்கான் பாரு, பீச்சுக்கு போனாக்கா நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டு அது கூட ட்ரெண்டிங் ஆயிருக்கு. சோ இப்ப எனக்கு என்ன மன வருத்தனா, அந்த தம்பி கிட்ட நான் சொல்லுவேன், தம்பி ஜூலின்னு ஒரு நாய் கூட அங்க இருந்தது, நீ போய் அதுக்கு ஒரு 4 பிஸ்கெட் போட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீ அந்த ஸ்பாட்ல இல்ல, நீ இருந்தது வேற ஸ்பாட்ல. நான் என்ன நினைச்சேன், புள்ள பரவாயில்ல பேசுறதெல்லாம் விட்டுட்டு போய் பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணுது, அந்த குச்சி வச்சு நிப்பாரு தெரியுமா தாத்தா, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாலும் வியாபாரம் பண்ணி பொழைக்கிறது. இப்பதான் நீ பேசுறதுல தெரியுது நீ போய் போராட்டம் பண்ணியா? ஓ இதுக்கு பேர் தான் போராட்டம். உன் ஒத்த ஆளுக்கு அந்த 2 போலீஸ் அக்கா, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த 2 அழகைங்க, இவனுங்க எல்லாம் உனக்கு ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தூரமா போய் உன்னை போக்கஸ் பண்ணி இருக்க ஒரு கேமராமேன். இதுக்கு பேரு போராட்டம், இதுக்கு பேரு கூட்டமா? உனக்கு கூட்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப நான் காட்டுறேன் பாரு, இதான் கூட்டம், புரிஞ்சுதா? இப்ப நீ போய் நின்ன தெரியுமா, அதை காட்டுமா? ஒரே நிமிஷம். இந்த 4 அழகைக்கு நீ ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு அக்கா பத்தியா உன்னை எப்படி பாத்துட்டு போறாங்க? அது என்ன பார்வை தெரியுமா? அந்த பொண்ணு கடைசியில வியாபாரம் பண்ண வந்துச்சு போல பீச்ல, அப்படிதான் உன்னை பாத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நீ சும்மா போராட்டம் பண்றேன் அது வர, நீ யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திருட்டுத்தனமா உட்காந்துட்டு பீச்ல நீ போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்க. அது காமெடி பண்ணாத ஜூலி. உன்னெல்லாம் உன்னை போட்டு தள்ளுற அளவுக்கு எல்லாம் எவனும் இங்க கோலையே இல்ல. நீ எல்லாம் பீச்ல காத்தோட்டத்துக்கு படுக்குதுன்னு பாத்தியா நாய்ங்க, அந்த நாயோட நாய் தான் உன்னை நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ தேவையில்லாம உனக்கு கெத்து நினைச்சிட்டு இருக்க ஜூலிமா. வேணா ஜூலிமா, நான் அன்னைக்கே சொன்னேன் நீ எங்க வரன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இதுல கடைசியில ஒன்னு சொல்லியிருக்க பாத்தியா, அடுத்தது நான் எங்க போராட்டம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். அது சர்ப்ரைஸ் இல்ல, நீ பயந்து போய் எங்க அந்த நேரத்துல எல்லாரும் அட்டாக் பண்ற போறான்னு பயத்துலயும் சொல்லாம இருக்க. பைத்தியக்காரி எங்க வர போறன்னு முன்னாடி சொல்லிடாத, நானே நின்றுவேன். போய் வேற ஏதாவது பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணி முதல்ல தூக்கி வச்சுட்டு நின்ன ஒரு பொம்மையை சொல்லியிருக்கோம், நல்லா இருக்கும். பைத்தியக்காரி படே.